அமைதியா கேட்பீங்க. இந்த கோயில 3 குளம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். 3 சுவாமி, ஸ்வேதாதீஸ்வரர், நடராஜா, அகோரமூர்த்தி. 3 அம்பாள், காளி, துர்கை, பிரம்ம வித்யா அம்பாள். 3 ஸ்தல விருட்சம், ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம். இது நவகிரகத்தில் புதனுக்குரிய கோவில். நீங்க காசியில் போய் கெங்கேர ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்தில் 6 இடத்துல உண்டு. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சியம், திருவிடைமருதூர், சாயாவனம். அதில் இது முதன்மையான கோவில். வீட்டில் பெரியவங்க இறந்துவிட்டா திதியெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டுது. இந்த திதி, சிரார்த்தம், தவசம், தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட்டு சோறு போடுறீங்க, அவ்வளவுதான். அதை நீ கல்யாணம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம், நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம். இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அப்படி இந்த பித்ரு சாபம் அவெல்லாம் என்ன பண்ண சோறு எடுக்கிற என்ன பண்ணுவான்? வீட்டை சாப்பிட போறாங்கண்ணா லேட்டாகுது, என்னடி பண்றீங்க புடுங்குறதுனே உங்களுக்கு கேட்பாங்க. பசி வந்தா என்ன பண்றோம் நிதானம் நமக்கு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி அந்த கர்மாக்களை பண்ணாவிட்டா அந்த பித்திருக்கள் சாபம் கொடுப்பாங்க. அந்த பித்திருக்கு சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல 8 இடத்த சொல்லி இருக்கு. அந்த 8 இடம் வடக்கு 6 இருக்கு தமிழ் இந்தியாவிலே. ஸ்ரீகயா, பிரம்மகபாலம், குருட்சேத்திரம், மத்தியகம், நைமிச்சாரண்யம், மயூரேசம். இதாறு வடக்கு இருக்கு. ஸ்வேதமாதவம் ராமேஸ்வரம், ஸ்வேதவனம் திருவெண்காடு. இதுல முதல்ல சொன்ன 7 விட்டுகையா, திருவெண்காடு, ருத்ரகையா. இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங்ல 3 குளம். ஸ்வேதக்கேதுன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை 8 வயசுக்கு மரணம் அடையுங்கிறது விதி. மரணம் வரும்போது பாத்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸ். திருவெண்காடு வந்தோடனே நிறைய யாக, அதாவது யாக புகை சூரிய வெளிச்சம் இருந்ததுதான் தேவாரம் சொல்றது. வேள்வி புகை யாழ் வானம் இருக்கூர் வெண்காடே, வேதத்துளியால் யாழ் கிருச்சல் பயிரும் வெண்காடே. வேத மந்திரங்களை கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு, கோமபய சாஸ்திரம் வியாதிகள் போச்சு. அந்த ஆள் இங்கே இருந்து பூஜை பண்ணான். யம யாருக்கு பயந்தான்? பாசத்தை தெரிஞ்சு விடுறான். தன்னை பூஜை செய்ய முடியாது என்ன பண்ண சுவாமிக்கு கோபம் தாங்களே நெற்றி கிடத்திருந்தார், யமன் எரிஞ்சு போனான். இது அனுகிரக கட்சத்தில் நீங்களா நன்னாயிரம் சொல்ல முடியும், சாபங்களாந்து கொடுக்க முடியாது. அவசரப்பட்டார யமனை எரிச்சிட்டார். பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணா, கையை காமிச்சார். யமன் எழுந்துருன்னா பார்வதி கேட்டா நடனமாடுங்கன்னு 9 டான்ஸார். நவதாண்டவமான நட்சத்திரம். திருவாலங்காடு, சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம். இந்த 5 இடத்துல இந்த பக்தர்களுக்கான இங்க பார்வதிக்கான நவதாண்டவமான நட்சத்திரம். பூலோகத்தில் முதல்ல நடனங்கிறது ஒன்று தொடக்கம் இங்கே தான். இது ஆதி சிதம்பரம் சொல்லுவாங்க. சிதம்பரம் வார்த்தை இல்லை, சிதம்பரம். நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க. அந்த சிரம்புலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது. சிலம்பு, அரவம், சிதம்பரம். அது சிதம்பரம் ஆயிடுது. அப்படி ஆடும்போது அவருடைய 3 கண்கள்லேருந்து 3 பொறியல் கிளப்பி 3 இடத்துல விழுது 3 குளமாச்சு. இந்த 3 குளத்துல ஸ்நானம் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 ஜென்மால செய்த பாவங்கள் போகும். இந்த பாவம் போச்சுங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம். யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட 3 ஜென்மால செய்த பாவத்தை